கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று மகரிபுக்கு பிறகு ரபியுல் அவல் பிறை ஒன்று பிறக்கிறது. இந்த மாதத்தை நீங்க கேள்விப்பட்டாலே நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சிந்தனை, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவங்கள பத்தி புகழணும். அதே மாதிரி அவங்க இந்த மாதத்தில் தான் பிறந்தார்கள். குறிப்பாக பிறை 12 நாம் எல்லாம் மீலாது விழாவாக நாம் எல்லாம் கொண்டாடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பத்தி கிதாபுடைய ஆசிரியர்கள் கிதாபுல பதிவு செய்யும் போது 4 விதமான டேட்ல சொல்றாங்க. பிறை 8, 9, 10, 12 இந்த 4 நாட்களில் ஏதாவது ஒரு நாள்ல தான் பிறந்தாங்க என்பதாக மார்க்க அறிஞருக்கு மத்தியில கருத்து வேற்றுமை இருக்கு. ஆனா பெரும்பாலான இமாமங்கள் அறிவிக்கும் போது ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க என்ற செய்தியையும் நாம் எல்லாம் கிதாபுல பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்று மகரிப்ல இருந்து சுப்ஹான மௌலித் ஓதப்படும். ஏன் ஓதுறோம் அப்படி கேட்டா, அசல்ல நான் உங்கள்ட்ட ஓப்பனாவே சொல்லுறேன், சுப்ஹான மௌலித் இருக்குது, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி புகழ்ச்சிதான். ஏனென்று கேட்டால், அன்த ஷம்சு அன்த பதுருன் அன்த பதுரு ஃபௌக நூரி. அதாவது இந்த பைத்துல என்ன வருதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்க சூரியனாக இருக்கிறீங்க, சூரியன் எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்குதோ அதாக இருக்கிறீங்க. இல்ல இல்ல, நீங்கள் சூரியனை காட்டிலும் நீங்கள் சந்திரனை போல் நீங்கள் தோற்றமளிக்கிறீர்கள். அதே பைத்துல வரும்போது இல்ல இல்ல, நீங்க சந்திரனை விடவும் நீங்கள் அழகுல மிகச்சியானவங்க என்பதாக நாம் எல்லாம் அந்த மௌலிது ஷரீஃப் அந்த பைத்துல பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதாவது நாம ஏன் இந்த ரபியுல் அவல் 12 மட்டும் ஏன் மௌலிது ஷரீஃப் ஓதுறோம் அப்படி கேட்டா, அதாவது ஒரு அமல குறிப்பிட்டு செய்யறது பிதாத். ஒரு அமல இப்ப உதாரணமாக இந்த நாள்ல மட்டும்தான் நான் இந்த அமல செய்வேன், இந்த நாட்கள்ல மட்டும்தான் நான் இந்த அமல்ல செய்வேன் என்பதாக ஹஜ் அப்பாற்பட்டு நான் ஹஜ்ஜை இழுக்கல. மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி கொடுத்த வழியை தவிர மற்ற எல்லாமே புதிதாக ஆரம்பிக்கப்பட்டதுதான். அந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்டதுல எந்த அமலை நம்ம குறிப்பாக செய்யறோமோ அது பித்அத் இருக்குது, அது நம் அனைவரையும் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால இந்த மாதம் நமக்கு ஒரு பாடம், இந்த மாதம் நமக்கு கற்பிக்கும் மாதம். ஏன் அப்படி கேட்டால், மற்ற மாதத்தில் நமக்கு வராத சிந்தனை இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் வரும். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழ்ச்சிய மற்ற மாதத்தில் நாம் மறந்து விட்டோம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதத்தில் இருந்து நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ ஆரம்பிப்போம் என்று சொல்லிதான் சுப்ஹான மௌலிதும் சரி, அதே மாதிரி பல இடங்கள்ல இத்தனை கோடி ஸலவாத் ஈசால் சவாப் செய்யப்படும் என்பதாக பல இடங்கள்ல ஆரம்பிக்கிறாங்க. காரணம், இந்த மாதத்தில் நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அப்படி கேட்டா, மற்ற மாதத்தில் நமக்கு சிந்தனை வராது. ஏனென்று கேட்டால் மனிதன் மறதியாளன், அந்த அடிப்படையில நம் சிந்தனை வராது. இந்த ரபியுல் அவ்வல் பிறையிலிருந்து இந்த மாதத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சிந்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது புகழணும். இந்த மாதத்தில் மட்டும் அல்லாமல் நம்முடைய மௌத்து வரை புகழணும் என்று சொல்லிதான் ரபியுல் அவ்வல்ல வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி நினைவூட்டப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப பிறந்தாங்க, எங்க பிறந்தாங்க அப்படி பார்க்கும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாப்பா பேரு அத்தா பேரு அப்துல்லா, அதே மாதிரி அவங்களுடைய அம்மா பேரு ஆமீனா அம்மாள். இந்த 2 தம்பதிக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மா மாசமா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுமக்கிறாங்க. சுமந்து 6 மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாப்பா வஃபாத் ஆயிடுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்ப தந்தை இல்லாமல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க. பிறந்து அவங்க அம்மா வளர்க்கிறாங்க. அவங்க அம்மா எப்ப இறந்து போறாங்க அப்படி கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்து 6 மாதத்தில் அவங்க அம்மா வஃபாத் ஆயிடுறாங்க. 6 மாதத்தில் அவங்க அம்மா வஃபாத் ஆயிடுறாங்க. இப்ப அவங்க அம்மா இருக்கும் போது என்ன நடக்குது அப்படி கேட்டா, அந்த காலத்துல மக்காவுடைய பாலைவனத்துல வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு காசு இல்ல, தன்னை சம்பாதிக்கணும்னு சொல்லி எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா
மக்காவை நோக்கி, மக்காவை அப்பாற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்காவை நோக்கி எந்த பிள்ளைகளுக்கு பால் தேவைப்படுதோ, எந்த பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் தேவைப்படுதோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை கேட்கறதுக்காக வேண்டி மக்காவுக்கு வருவாங்க. அதே மாதிரி பல பெண்மணிகள் வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கிறாங்க. எல்லா பெண்மணிகளும் வராங்க. அவங்களோடு சேர்ந்து ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் வராங்க. இப்ப அந்த ஆசிரியர்கள் இப்படியே பதிவு செய்யறாங்க, ஹதீஸ்ல இப்படியே வருது, சம்பவத்துல இப்படியே வருது. அதாவது எல்லா பெண்மணிகளும் வந்தாங்க, ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் வந்தாங்க. ஆனால் எல்லாத்தை விடவும் அவங்களுடைய கோவேரி கழுதை ரொம்ப சுலபமா வந்துச்சு. கடைசியில எல்லா பெண்மணிகளும் போய் முடிச்ச பிறகுதான் இவங்களும் வராங்க என்ற செய்தியையும் நாம் எல்லாம் கித்தாப்ல பாக்குறோம். வராங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு, எல்லாருக்கும் ஒரு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. இப்ப கிடைச்சி சம்பளத்துல பேசுறாங்க, இத்தனை மாதம் நான் பால் கொடுப்பேன் இவ்வளவு சம்பளம், இத்தனை மாதம் நான் பால் கொடுப்பேன் இவ்வளவு சம்பளம்னு சொல்லி பேசி முடிச்சிடுறாங்க. கடைசியாக ஹலீமா ரலியல்லாஹு தஆலா வராங்க. எந்த குழந்தையும் இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தவிர மத்த எந்த குழந்தையும் இல்ல. இப்ப ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பத்தி விசாரிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பம் ஏழை, இவங்களுக்கு நம்ம பால் கொடுத்தா அந்த அளவுக்கு வருமானம் வராது என்ற காரணத்தினால் ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மறுத்துட்டாங்க. மறுத்த பிறகு கொஞ்ச நேரம் கவலையில உட்கார்றாங்க. உட்கார்ந்த பிறகு அவங்கள சுத்தி எல்லாரும் சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, எல்லாருக்கும் ஒரு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. இந்த ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள சொல்லும் போது நீ இந்த குழந்தைய வாங்கிக்க பாத்துக்கலான்னு சொல்லி எல்லா பெண்மணிகளும் சொல்லிட்டாங்க, ஆறுதல் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவங்க வாங்குறாங்க. வாங்கி வந்த பிறகு இப்ப எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை தூக்கிட்டு போறாங்க. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல பதிவு செய்துனா அவங்களுடைய கோவேறு கழுதை அவங்க வரும்போது எந்த அளவுக்கு சுலோவா வந்துச்சோ கடைசி நேரத்துல வந்ததின் காரணமாகத்தான் குழந்தை கிடைக்கல. எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்தாங்களோ அப்ப ஹதீஸ்ல இப்படி பதிவு செய்யறாங்க, சம்பவத்துல இப்படி வருது, எல்லா பெண்மணிகளுடைய கோவேரி கழுதையை தாண்டி ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கோவேரி கழுதை முதல்ல ஊருக்கு போயிருச்சு. காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்று கொண்டதின் காரணமாக, அவருடைய பரக்கத்தின் காரணமாக அவங்களுடைய ஒட்டகம், அவங்களுடைய கோவேரி கழுதை எல்லா கோவேரி கழுதைகளை காட்டிலும் முன்னாடி போயிருச்சு என்பதாக நமக்கெல்லாம் பதிவு செய்வாங்க. கணியத்திற்குரியவர்களே, இது மட்டுமல்ல, இந்த அளவுக்கு பதிவு செய்வாங்க. அதாவது ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கக்கூடிய ஊர்ல மழையே இல்லையா, அவங்க இருக்கக்கூடிய ஊர்ல மழையே இல்லையா. இப்ப நான் தொழுது முடிச்ச மாதிரி கொடுத்துக்கலாம். அதாவது இப்படி பதிவு செய்வாங்க, ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஊர்ல மழையே இல்லையா, ரொம்ப வெயில், எல்லாரும் பட்னி பசியோடு இருக்கிறாங்க. எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்களோ அப்பதான் அந்த ஊர்ல மழை பெய்யுது. எந்த அளவுக்கு என்று கேட்டால் மக்கள் போதும் 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 என்று சொல்ற அளவுக்கு அவங்களுடைய ஊர்ல வளர்ச்சி இருந்துச்சு. அவருடைய ஊர்ல உணவு தட்டுப்பாடு எந்த தட்டுப்பாடும் இல்லை. காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையின் காரணமாகத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊர்ல வராங்க. வந்த பிறகு எல்லாமே மாறுது. மாற்றம் என்ற அடிப்படையில எல்லாமே மாறுது. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய அம்மா வஃபாத் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். அதற்கு பிறகு அப்துல் முத்தலிப் அபுதாலிப் வளர்றாங்க. வளர்ந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளர்ந்த பிறகு 40 வயது, இங்கெல்லாம் கேளுங்க, 40 வயதுல நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டது. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயதை அடைந்த பிறகு அவர்களுக்கு நபிப்பட்டம் கொடுக்கப்படுது. அல்லாஹ் சொன்னான், உங்களை நான் நபியாக ஆக்கினோம், இப்போ உங்களுக்கு என்ன வேலை அப்படி கேட்டா, நீங்கள் கலிமாவை போய் எத்தி வைக்கணும். நான் தான் ரப்பு. அல்லாஹ் சொல்லி காட்டினான், நான் தான் ரப்பு, நீங்க தான் என்னுடைய தூதர் என்ற அடிப்படையில நீங்க போய் எத்தி வைக்கணும் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டான். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்ட பெற்றதற்கு பிறகு எல்லா இடத்துலயும் போய் எத்தி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், நீங்கள் உங்களுடைய உயிரை நீ மாய்த்துக்கிருவீங்க போல, உங்களோட உயிரை
நீங்களே வாங்கிக்கிறீங்க போல அந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்ட கொடுத்ததற்கு பிறகு ரொம்ப உழைப்பு செய்யறாங்க. அல்லாஹ்தான் ரப்பு, அல்லாஹ்தான் ஒரே இறைவன், நான் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றாங்க. அதே மாதிரி மக்கால 13 வருஷம் வாழ்றாங்க. வாழ்ந்ததுக்கு அப்புறம் அங்க 500 மேற்பட்டவங்க தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அங்க 500 மேற்பட்டவங்க தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதே மாதிரி மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனால எந்த அளவுக்கு என்று கேட்டால் மதீனாவை விட மக்காவில 3 வருஷம் கம்மியா வாழ்ந்தாங்க. எங்க? மக்கால 13 வருஷம் வாழ்ந்தாங்க, மதீனால 10 வருஷம் வாழ்ந்தாங்க. 13 வருஷம் வாழ்ந்து அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஈமானை யாரும் ஏற்றுக்கொள்ளல. 500க்கு மேற்பட்டவங்க தான் ஈமானை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வராங்க. வந்த பிறகு 1,24,000 சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குனாங்க. நாம் எல்லாம் ஹதீஸ்ல கேள்விப்படுறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல கூறுறான், நீங்கள் உழைப்பு செய்யறத பார்த்தா, நீங்கள் அல்லாஹ்வை பத்தி எத்தி வைப்பதை பார்த்தால் உங்களோட உயிரை நீங்களே மாய்த்துக்கிறீங்க போல, அந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறீங்க என்பதாக அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுக்கிறான். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கஷ்ட பயான்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமானை எத்தி வைப்பதற்கு தாயிஃப் நகரத்துக்கு போறாங்க. அந்த சம்பவத்தை பார்க்கும் போது முதல்ல அந்த ஊருக்கு போகும்போது தலைவர், செயலாளர், பொருளாளர் இவங்கள்ட்ட போய் தீன் எத்தி வைக்கிறாங்க. இப்ப எல்லா பள்ளியிலையும் தலைவர், செயலாளர் இருக்காங்க பாத்தீங்களா? அதே மாதிரி அந்த ஊர்ல உள்ள நாட்டாம, அதாவது தலைவர், செயலாளர், பொருளாளர்கிட்ட போறாங்க. அப்ப போய் சொல்றாங்க, இது மாதிரி நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் ஒருவன், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க ஈமான் ஏற்றுக்கொள்ளணும். ஈமானை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திராத அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. இப்ப உதாரணமாக நம்ம பள்ளியிலையோ வீட்லயோ ஒரு ஆளை இது மாதிரி வா தொழுவா, இங்க வாப்பா தொழுவாப்பா சொல்லி கூப்பிட்டா அவன் என்ன சொல்லுவான்? இப்படி சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுவான்? தேவையா, நீ முதல்ல போய் தொழுவுடா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மள கொச்சையான வார்த்தையில பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் திட்டுவான், இரண்டாவது வாக்குவாதம் வரும், மூணாவது அடிச்சிருவான். இப்ப நம்ம பார்த்திருப்போம் நினைக்கிறேன் பள்ளியாசல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிதான் நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தி வைக்கும் போது தலைவர்கிட்ட சொல்றாங்க, தலைவர் சொல்றாங்க, இது மாதிரி நீ போயிரு, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீ போயிரு, இங்க இருந்து போயிரு, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்பதாக அவங்க சொல்றாங்க. உன்னை தவிர அல்லாஹ்க்கு வேற ஆளு கிடைக்கலையா? உன்னை தவிர வேற ஆளு அல்லாஹ்வுக்கு கிடைக்கல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவர் வந்து சொல்றாரு. சொன்ன பிறகு ரொம்ப கவலையோடு போறாங்க. சரி, அவங்க சொன்னாங்க, அதாவது இவங்க தான் ஏற்றுக்கொள்ளல, இந்த தலைவர், செயலாளர், பொருளாளருக்கு ஒன்னும் புரியல, முட்டாளா இருக்கிறார், ஒன்னும் விளங்கல. சரி, அவங்கள்ட்ட முடிஞ்சிருச்சு, என்னமா மக்கள்கிட்ட போய் எத்தி வைப்போம்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு மக்கள்கிட்ட போய் எத்தி வைக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பு, நான் தான் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒற்ற வார்த்தையோடு தாயிஃப் நகரத்துக்கு போறாங்க. போயிட்டு மக்கள் இடத்துல போய் ஈமானை எத்தி வைக்கும் போது அந்த சம்பவத்தை நீங்க எல்லாம் கேட்டால், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கஷ்ட பயான்லையும் அந்த சம்பவத்தை சொல்லி அழுவக்கூடிய செய்தியும் நம்ம எல்லாம் கேள்விப்படுகிறோம். போறாங்க, போயிட்டு மக்கள் இடத்துல ஈமானை எத்தி வைக்கும் போது அந்த மக்கள் சும்மா விடல. நீ போயிரு, நாங்க அடிச்சிருவோம், நீ போயிரு, நாங்க அடிச்சிருவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதையெல்லாம் நபி கேட்கவில்லை. அல்லாஹ் ரப்பு, நான் தான் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், நீ ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. போய்கிட்டு இருக்கும் போது எல்லா வீட்டுல உள்ள தாய்மார்களும் பேரண்ட்ஸ்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய சின்ன சின்ன பிள்ளைகள்கிட்ட கல்லை கொடுக்கறாங்க. கல்லை கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்க சொல்றாங்க. இங்க போறாரு பத்தி அந்த மனுஷரு, அவரை நீ அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளையும் ஒன்று கூட்டுறாங்க. போறாங்க. போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஓட விடுறாங்க. சின்ன பிள்ளைகள் அடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓடுறாங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால் இலக்கிது, அவங்களுக்கு ரொம்ப இலக்கிது, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நின்றா நம்ம இந்த பசங்கள்ட்ட மாட்டிடுவோம்,
ஒண்ணும் செய்ய முடியாது, அடிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த கவலையோடு ஓடுறாங்க. எந்த அளவுக்கு கித்தாப்ல பதிவு செய்யறாங்கன்னா, ஒரு சின்ன பையன் கல்ல வீசுறான், ஒரு சின்ன பையன் கல்ல வீசுறான். அந்த கல்லுடைய அந்த கல் இருக்கு பாத்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால்ல படுது. கால்ல பட்டு அங்கே உள்ள எலும்பு நரம்புல பட்டு அவர்கள் துடி துடித்து போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அளவு கஷ்டப்படுறாங்க. கல்லை விட்டு அடிக்கிறாங்க, ரத்த வடியுது, தலையிலேருந்து உடம்புல இருந்து ரத்த வடியுது. ரத்த வடிஞ்சதோடு அவங்க நிக்கல, போய் ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க, ஊர் எல்லையில போய் உட்காடுறாங்க. உட்கார்ந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மலக்குமாரெல்லாம் வராங்க. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இந்த அளவுக்கு உங்களுடைய ஓட விட்டு அடிச்சுட்டாங்க, நீங்க சொல்லுங்க, இந்த ஊரை நம்ம அழிச்சிருவோம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. சொன்ன பிறகு அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு என்று கேட்டால், உடம்புல ரத்த வடியுது, உடம்புல ரத்த வடியுது. அந்த ரத்தத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுறாங்க. ஒரு சின்ன பையன் கல்ல விட்டு அடிக்கிறான், அவனுடைய கால்ல படுது, துடிதுடிச்சு ஓடுறாங்க. ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எல்லா மலக்குமார்கள் வராங்க, வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், இந்த ஊரை நம்ம அழிச்சிருவோம், உங்களை ரத்த வர அளவுக்கு அடிச்சிருக்காங்களே, இப்படிப்பட்ட நபர்களை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி அவங்க போயிட்டு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பாருங்க, பல் யுஹ்ரிஜுல்லாஹு மின் அஸ்லாபிக்கும் மை யஅபுதுல்லாஹ வலா யுஷ்ரிக் பி. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீங்க விட்டுருங்க, இவங்களை நீங்க விட்டுருங்க, என்ன ரத்த வர அளவுக்கு அடிச்சிருக்காங்க, நானே பொறுத்து கொண்டு, உங்களுக்கு என்ன, அல்லாஹ் என்ன பொருந்து கொள்வான், இந்த மக்களை அல்லாஹ் பொருந்து கொள்வான். அந்த ஒற்றை வார்த்தை நபி சொல்லி, பல் யுஹ்ரிஜுல்லாஹு மின் அஸ்லாபிக்கும் மை யஅபுதுல்லாஹ வலா யுஷ்ரிக் பி. இவங்க ஏத்துக்கொள்ளாட்டி என்ன, இவங்களை நீங்க மன்னிச்சுக்கங்க, நான் அல்லாஹ்ட்ட பேசுகிறேன், நீங்க ஒண்ணு வர வேண்டாம். இந்த மக்கள் ஈமான் கொள்ளல, இந்த மக்கள் முட்டாளாக இருக்கிறாங்க, புரிந்து கொள்ளல. பல் யுஹ்ரிஜுல்லாஹு, அல்லாஹ் வெளியாக்குவான். அதாவது இவங்க ஈமான் கொள்ளலாட்டி பரவாயில்ல, அல்லாஹ்வை ஷிர்க் செய்யாத மக்களாகிய இவங்களுடைய சந்ததிகள் ஈமானை ஏற்றுக்கொள்வாங்க என்ற ஒற்றை வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தையில் இருந்துச்சு. எல்லா மலக்குமார்களும் போயிட்டாங்க. அந்த ஒற்றை வார்த்தை இன்ற அளவிலும் பேசப்படக்கூடிய வார்த்தை. ஏன் அப்படி கேட்டா, நம்ம முஸ்லிமா இருக்கிறோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நாட்டை, தாயிஃப் நகரத்தை அழிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம முஸ்லிமா இருக்க மாட்டோம். கன்ஃபார்ம். இந்தியால உள்ள அனைத்து முஸ்லிம்கள் ஈமான் ஏற்றுக்கொண்டதின் காரணம் என்னவென்று கேட்டால், அங்கே உள்ள, அதாவது தாயிஃப் நகரத்துல அங்க எல்லா மக்களும் ஈமான் ஏற்றுக்கொண்டாங்க. அங்க இருந்து காசிம் ரஹ்மகுல்லா அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, முகமது பின் காசிம் ரஹ்மகுல்லா அவங்க தான் இந்த இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு மொத்த முஸ்லிம்களுக்கும் மொத்த மக்களுக்கும் தீனை எத்தி வச்சு முஸ்லீமாக ஆக்குறாங்க. இந்த செய்தியையும் ஹதீஸ் கிதாப்ல வரலாற்றுல பதிவு செய்யறாங்க. அப்பயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழி தாங்காம நீங்கள் அடிச்சிருங்க என்று சொன்னா நம்ம முஸ்லீமா இருப்போமா இல்லையா கேட்டா கன்ஃபார்ம் இல்ல. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தாலும் நபி அப்பயே அந்த ஊரை அழிக்க சொல்லியிருந்தா அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களும் அழிஞ்சிருப்பாங்க. இந்தியாவுக்கு இஸ்லாம் என்ற மார்க்கமே வந்திருக்காது. அப்படித்தானே? இப்படியே பதிவு செய்வாங்க. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறித்து இன்னொரு பதிவு செய்யும் போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யும் போது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டான். ஆனா பாக்குறோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். அதாவது உங்களுடைய மனைவியை விட, உங்களுடைய பிள்ளையை விட, உங்களுடைய குடும்பங்களை விட, உங்க அம்மா அத்தாவை விட இந்த உலகத்தில் என்னை நீங்கள் பிரியப்படாத வரை நீங்கள் முஃமினாக ஆக முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் எல்லா மனிதனுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இந்த காலத்துல நம்முடைய தலைவர் யார் என்று யோசிக்க வேண்டும். இந்த காலத்துல நம்முடைய தலைவரை யார் யார் என்று சொல்லிக்கிட்டு இருக்கோமே, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி மௌத்துடைய நேரத்துல கூட யா உம்மத்தி என்று சொன்னார்களே, என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்ன, நீங்க என்ன ரூபு வாங்க போறீங்க, மொத்த மக்கள்
எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வேதனையில ரூகு வாங்கப்படுமோ எல்லா கஷ்டத்தையும் நீங்க ஏண்ட கொடுத்துருங்களே என்பதாக சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு இந்த காலத்துல யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம் என்பதாக நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் அல்ல மறு உலகத்திலும் தலைவராக சொல்லப்படக்கூடிய ஒரே நபி அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். ஆனா இந்த காலத்துல பாக்குறோம், நேர பத்தல, இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுறேன். இந்த காலத்துல பாக்குறோமா இல்லையா, யார் யாரெல்லாம் தலைவராக சொல்லுகிறோம், யார் யாரெல்லாம் தலைவராக சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவங்க எல்லாம் நம்மளுக்கு கஷ்டப்படல, எங்கேயோ இருந்துட்டு சம்பாரிச்சுட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை, அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்து நம் தலைவர் என்று சொல்லுகிறோமோ வெட்க கேடாக இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்குன்னா நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு ஹதீஸ்ல பதிவு செய்வாங்கன்னா, கடைசி நேரத்துல கூட தன்னை பத்தி கவலைப்படாம, உயிர் போகுதுன்னு சொல்லி கவலைப்படாம, யா உம்மத்தியோட உம்மத்துடைய நிலைமை என்னாச்சு, சொர்க்க எல்லாரும் போகணுமேன்னு சொல்லி கவலைப்பட்டார்களே, கடைசி நேரத்துல கூட யாருமே இந்த உம்மத்திற்கு ஷஃபாத் செய்யாத போதிலும் கடைசி நேரத்துல எல்லோரும் ஓடோடி வருவாங்க. அதாவது ஆதம் நபிட்ட போவாங்க, மூசா நபிட்ட போவாங்க, ஈசா நபிட்ட போவாங்க, ஹாரூன் நபிட்ட போவாங்க. நபியே நபியே நீங்க ஷஃபாத் செய்யுங்க, அல்லாஹ் எங்களுக்கு நரகத்தை வச்சிருக்கானே, சொர்க்கத்திற்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க என்று சொல்வார்கள். எல்லா நபிமார்களும் மறுத்து விடுவார்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவாங்க. வந்த பிறகு எல்லா மக்களும் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், சரியான வெயில் யா ரசூலல்லாஹ், மூளையை ஊத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு மஹ்ஷர் மைதானத்துல வெயில் இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல எல்லா நபிமார்கள்ட்டையும் போயிட்டு எல்லா நபிமார்களும் கைவிட்டுருவாங்க. எனக்கு தெரியாதுப்பா, அல்லாவுக்கு உனக்கு எனக்கு தெரியாது, நீ அவங்கள்ட்ட போங்கன்னு சொல்லிடுவாங்க. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எல்லா மக்களும் அந்த வெயில்ல ஓடி வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நான் உங்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்யறேன், நான் உங்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்யறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஏனென்று கேட்டா, அவங்களுடைய செல்ல மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, அவங்க பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அவர்களுக்கு கிடைக்காத துவா, அவங்கள இரண்டு பேர் இறந்து போறாங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு துவா கொடுத்திருப்பானே, நீங்க உங்க பேரு பிள்ளைக்காக வேண்டி நீ துவா கேட்டு அவங்களை நீங்க காப்பாத்துக்கணும்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்களா, இல்ல நான் அப்படி செய்ய மாட்டேன். எல்லா நபிமார்களும் அவர்களுடைய துவாவை கேட்டாங்க, நான் எப்ப கேட்பேன் அப்படி கேட்டா, கடைசி நேரத்துல என்னுடைய உம்மத்து மட்டும் அல்லாமல் உலகத்துடைய ஆரம்பம் முதல் கடைசி வரையும் எல்லா மக்களும் ஷஃபாத் செஞ்சு ஓடி வருவாங்க. பாத்தீங்களா, அப்படிப்பட்ட மக்களுக்காக வேண்டி நான் துவா வச்சிருக்கேன். எல்லா மக்களும் சொர்க்கத்துக்குள்ள போன பிறகுதான் நான் போவேன் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட தலைவரையா நாம் எல்லாம் தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, திரும்ப திரும்ப சொல்வேன், இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி தலைவராக தேடக்கூடிய ஒரே நபி அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவர்களை தவிர வேற யாரையும் நீங்க தலைவராக தேர்ந்தெடுக்க கூடாது. அப்படி தேர்ந்தெடுத்தா என்ன கிடைக்கும் அப்படி கேட்டா, நீங்கள் முஃமினே அல்ல, நீங்கள் முஸ்லிமே அல்ல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க ஹதீஸ்ல பதிவு செய்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தையும் ஷஃபாத்தையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியல்வானாக. வாஹிர் தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.